ஒரு சில பேரு முத 2-3 வருஷத்துக்கு ஒழுங்கா வேக்சினேஷன் போட்டு நல்லா தான் டாக மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் அப்படியே விட்டுறாங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு அவங்களுக்கு புரியறதே இல்ல. வேக்சினேஷனை டைமுக்கு போட்டிருந்தாலும் நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. என்னதான் தடுப்பூசி போட்டாலும் நாயோட சலைவால 1-2 ராபிஸ் கிருமி இருக்கதான் செய்யும். வேற சில டெட்லி பாக்டீரியாஸும் இருக்கும். ரத்தம் மூலமா அது உடம்புல பரவச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். நாயை கொஞ்சிறங்கிற பேர்ல அதை தூக்கி கையில வச்சிருக்கும் போது அதோட நாக்கு நம்ம மேல பட்டாலோ இல்ல நகம் பட்டாலோ ஆபத்து இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே இன்ஃபெக்ஷன் ஆகிற ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதுவும் தோல் கிழிஞ்சு ரத்தம் வருதுன்னா நம்ம அதை சீரியஸா தான் பார்க்கணும். டாக்டர், ஊசி போட்டுட்டா இந்த ரேபிஸ்லாம் வராதுல? அதுக்கு எந்த கேரண்டியும் இல்லைங்க. இப்ப நாய்க்கடிக்கு 5 தடுப்பூசி போடுறோம். நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு என்னதான் தடுப்பூசி போட்டாலும் வேலை செய்யறதே இல்லை. உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும்னு இப்பவே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. இப்ப ஒரு ஊசி போடுறேன், நான் கொடுக்கிற சார்ட் படி ரெகுலரா வந்து மீதி 4 ஊசியையும் போட்டுக்குங்க. கடிச்ச நாயை 10 நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். அந்த நாய் உயிரோட தான் இருக்கு, அப்நார்மலா பிஹேவ் பண்ணலன்னா ராபிஸ் பிரச்சனை இல்ல. சப்போஸ் அந்த நாய் இறந்துட்டாலோ இல்ல அப்நார்மலா பிஹேவ் பண்ணாலோ ராபிஸ் பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸுங்க. சோ உங்க காயத்தையும் சிம்டம்ஸையும் கவனிச்சுக்கிட்டே வரணும். மாத்திரை சாப்பிட்டும் வலி குறையல, 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல் இருக்கு, காயம்பட்ட இடத்துல ரெட் கலர்ல பட்டையா இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. காரணமே இல்லாம ஏதாவது அன்யூஷுவல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லல, நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். இல்லனா உயிரை தான் விலையா கொடுக்க வேண்டி வரும். இந்தாங்க, வெளியில சிஸ்டர் இருப்பாங்க, நீங்க ஊசி போட்டு கிளம்புங்க. நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்நார்மலா நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணா உடனே கிளம்பி வந்து இங்க அட்மிட் ஆயிடுங்க. ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர், தேங்க் யூ. அருண், என்னப்பா இது? ஏய், என்னப்பா இது? இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன், திரும்பவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? இவனா என்னமோ நாயை தேடி போய் கடி வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுறியே. இவனும் வித்யாவும் நடந்து போன இடமே வேற. அந்த நாய் எங்கிருந்தோ ஓடி வந்து கரெக்டா இவன் காலை பார்த்து கடிச்சிருக்கு. ஏன் அருண், பைக்கில் போறதா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் நடந்து போனீங்க? இல்லப்பா, கோவில் பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போலான்னு சொல்லிட்டு வித்யா தான் சொன்னான். ஏன் வித்யா, எப்பவும் போல பைக்ல போயிருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லம்மா? இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கோயிலுக்கு பேசிட்டே நடந்து போலான்னு நினைச்சேன். திடீர்னு நாய் வந்து கடிக்கும்னு நான் எதிர்பார்க்கலமா. ஏங்க, இவனுக்கு மட்டும் ஏங்க திரும்ப திரும்ப இப்படிலாம் நடக்குது? ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு தேத்திக்கிறதுக்குள்ள அதுக்கடுத்து வேற பிரச்சனை வந்துருது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருந்தா நான் எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது? என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. வேதா, அருணுக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனாலதான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ ஜோசியிட்ட பேசினியா? அண்ணா, நான் தான் பேசினேன். அவரு ஊர்ல இல்லையா, வந்ததும் வீட்ல ஒரு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிருக்காரு. அருண், அது வீட்டுல வளர்க்குற நாய் தானே, ஒன்னும் பயம் இல்ல? ஆமாப்பா, ஊசியை கரெக்டா போட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லப்பா, நாயை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா. இவனுக்கும் அப்நார்மலா ஏதாவது சிம்டம்ஸ் ஆரம்பிக்குதான்னு பார்த்துட்டே இருக்க சொன்னாங்க. அந்த நாய்க்கும் ஏதாவது ஆகுதான்னு வாட்ச் பண்ணணுமா? அதெல்லாம் இல்லம்மா. வித்யா, இப்ப எதுக்கு அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க?
டாக்டர் சொன்னதை சொல்லி தானடா ஆகணும். டாக்டர் நம்ம கிட்ட சொன்னது கேட்டா எனக்கு எதுவும் சரியா படலங்க. என் பையனுக்கு ஏதாவது ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணுமா? அம்மாமா ஒன்றும் இல்லைம்மா, அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்லப்பா, தெருநாய் பத்திலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தடுப்பூசி போட்டாலும் சில பேருக்கு ஐயோ, அதெல்லாம் நினைச்சாலே என் மனசு பதறுதுப்பா. அண்ணி, நாம ஏன் கெட்டதாவே நினைக்கணும்? 1000த்துல ஒருத்தர் 2 பேருக்கு தான் பெருசா ஏதாவது ஆகும். நம்ம அருணுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம் அண்ணி. ஆமாக்கா, கண்டதையும் நினைச்சு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்தாதக்கா. 6 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட ஒரு நாய் கடிச்சது. அவனும் ஊசியெல்லாம் போட்டு இப்ப நல்லா தானே இருக்கான். ஆமாமா, ப்ராப்பரா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படாதம்மா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா என் மனசு சமாதானமே ஆகல. அம்மா நம்ம குலசாமி தான் என் புள்ளைய காப்பாத்தணும். அக்கா, அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துங்கக்கா. நீ தேவையில்லாம குழம்பிட்டு இருக்காத. வித்யா, அது எந்த வீட்டு நாய்னு சொன்ன? பேங்க்ல வேலை செய்யறாரே கிருஷ்ணன் சார், அவரு வளர்க்குற நாய் தான் மாமா. ஓ அப்படியா? சரி, நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அந்த நாயை தூக்கிட்டு வந்துடுறேன். டேய் சுந்தர், மாமா, அந்த கிருஷ்ண வீடு தானே? போன்ல வரேன்னு சொல்லிட்டு போடா. சரி அப்புறம் அவன் மாமா. எங்கேயாவது போயிட போறான். டேய் அருண், மாத்திரை போட சொன்னாங்களா டாக்டர்? போடு. ஆமா. வித்யா, நீ ஏதோ வேலை விஷயமா பேசுறதுக்காக வந்தல, என்னது அது?